ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான, ஒரு சூப்பரான, ஒரு ஸ்பைசியான, ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. அதாவது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிக்கன் தம் பிரியாணி செய்கிறது அப்புறம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் ஒரு அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அன்னாச்சி பூ இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் கல்பாசம் இருக்குல்ல, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்லியை பவுடராக ஆட் பண்ணி போட்டுக்கிற போகிறேன். அதனால் நான் மல்லி சேர்க்கலை. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நார்மல் குக்கிங் ஆயில், அப்படி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 4 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 கிராம் போட்டுக்கலாம். நான் கிராம் அதில் சேர்க்கலை, அதனால் நான் தனியாக அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டளவு பிரியாணி இலையை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை வந்தால் நம்மளுக்கு பிரியாணி ஒரு ஃப்ளேவரே மாறிடும். அதனால் கரெக்டான ஸ்டேஜில் வெங்காயத்தை நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வேகமாக குக் ஆகிறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வெங்காயத்தில் உப்பு ஏன் ஆட் பண்ணுறோம்னா வெங்காயம் வேகமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் கோல்டன் ப்ரௌனும் சீக்கிரம் ஆகிடும். அதனால தான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லை மஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப மெயின் இந்த பிரியாணிக்கு. ஏன்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஃப்ளேவர் தனி தான். நம்ம சிக்கன் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடி பிடிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனையுமே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 400 கிராம் அரிசி இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நம்மளுக்கு நல்லா கோட் ஆகுறப்ப நம்மளுக்கு சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ரா ஸ்மெல் எல்லாமே, சிக்கனோட ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். அதனால தான் இது ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சிக்கன் இப்போயே லைட்டாக வெந்துருச்சு. ஒரு 25% வெந்துருச்சு. இதில் ஒரு கத்தளவு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கத்தளவு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி பழத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா டோட்டலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த புதினாவை நம்ம கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் அல்டிமேட்டு தான். அதோடய ஸ்மெல்லே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். வீடே நம்மளுக்கு நல்லா
வாசமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புதினா அந்த கொத்தமல்லியில் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறப்ப. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறப்ப தான் அந்த ஃபீலை வந்து உணர்வீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீலாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வேகணும். தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டை வந்து ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஜூஸியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த சிக்கனு, அப்புறம் இந்த டொமேட்டோ, மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஜூஸியாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி பவுடர் நான் இதிலே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் பவுடர் சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணப்பே நீங்கள் அதுக்குள்ளேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாவாக சேர்த்துக்கோங்க. பவுடர் சேர்க்காம தனியாவாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் அரைச்சி வச்ச ஃபுல் மசாலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அது காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட கலர் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால் அது வந்து காரம் வந்து அவ்வளோவா இழுத்துக்காது. அதனால உங்களுக்கு உரப்பு கம்மி வேணும்னா அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணாமல். இப்போ அந்த மசாலாவோட நல்லா ஈவனாக கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எவ்வளோ நம்ம சேர்த்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா அப்படியே கொதிக்கிடும். நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த தயிர், அந்த நம்ம போட்டு இந்த சிக்கன் எல்லாமேவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் 3 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி. அதே மாதிரி 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு வந்து நான் 3 கப் தண்ணி வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வாட்ரு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சிக்கனை நல்லா குக்காகி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அது கெட்டியாக மாறிடக்கூடாது. நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் பிரியாணி வந்து நமக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து குலையாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும். நம்ம ஒரு டேஸ்ட்டான பிரியாணி நம்மளுக்கு வந்து அப்போ தான் கிடைக்கும். அரிசி எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க தண்ணியை. இப்போ எல்லா அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாட்டி இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து
தண்ணி வந்து லைட்டாக அந்த அரிசி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வற்றட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, மெதுவாக கலந்துங்க, இல்லாட்டி அரிசி வந்து லைட்டாக உடஞ்சிரும். அதனால தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி வந்து தண்ணியும் அரிசி நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே லைட்டாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து லைட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரைப்பழம் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் லெமனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மை ஏற்பட்டிருக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து வரும். அதனால நம்ம வந்து தயிரும் லெமனும் ஆட் பண்ணுறோம். தயிர் நம்ம ஏன் சேர்க்குறோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுக்காக. லெமன் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா உதிரியாக வரும் அப்படின்றதுக்காக தான். தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து தோசை சட்டியை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பேனை வந்து நம்ம வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி எல்லாத்தையுமேவும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தோசை பேனை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம ஃபைனலாக நெய் ஆட் பண்ணுறதுனால. எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை நம்ம சேர்த்தரலாம். ஹீரோன்றது வந்து நம்ம வந்து புதினா தலை தான் நான் சொன்னேன். அதோடய ஃப்ளேவரே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா தம் ஆகட்டும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து வெறும் குறைஞ்ச நேரத்தில் நம்ம வந்து செஞ்சிட்டோம். பார்த்திங்களா, அரிசி வந்து நல்லா உதிரியாக இருக்குது. எனக்கு வந்து கீழே அடிப்பிடிக்கவே இல்லை. தம் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்கவே பிடிக்காது. தோசை பேனை வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பேனை தூக்கி வைக்கணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா வேகமாக வந்து தீஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வந்து தம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக எப்படி செய்கிறது வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அருமையான ரெசிபி வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றுக்குனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.